திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள். இன்று சனிக்கிழமை, திதி அஷ்டமி. அஷ்டமினாலே நம்ம எல்லோரும் பைரவரத்தை வழிபடுவோம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அஷ்டமி பைரவருக்கு உயர்ந்த திதி. பைரவரை வழிபட்டால் எல்லா வித விக்னங்களும் சத்ருத்துவம் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். ஆனால் இன்றைக்கி வர அஷ்டமிக்கு நம்ம வித்தியாசமாக ஒரு வழிபாட்டை சொல்ல போகிறோம். அதுதான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வரக்கூடிய அஷ்டமி அசோகா அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். அசோகா அஷ்டமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோகத்தை ஆ ப்ளஸ் சோகம், அசோகம், சோகம் இல்லாததை செய்யக்கூடிய அஷ்டமி என்று பெயர். இந்த அசோக அஷ்டமி என்பது வசந்த நவராத்திரியின் 8வது நாள், அதாவது பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 8வது தேதியில் இந்த அசோக அஷ்டமிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதற்கு உள்ள வரலாற்று சான்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராவணன் சிறைப்பிடித்து வைத்திருந்தாங்கல்ல, அது அசோகனத்தில், இலங்கையின் ராவணன் கோட்டையில் இருக்க அசோகனத்தில் தான் அந்த சீதை இருந்தார்னு புராணங்களில் சொல்லப்படுகிறது. அசோகவனம் என்று குறிக்கக்கூடியது என்ன வார்த்தை தெரியுமா? அசோகம் என்றால் மருதாணி தோட்டத்தை தான் அவர்கள் அசோகவனம் என்று சொல்கிறார்கள். மருதாணிக்கு சமஸ்கிருதத்தில் அசோகா என்ற பெயர் உண்டு. ராமன் சீதையை அசோகனத்திலிருந்து மீட்டெடுத்த நாளைத்தான் இந்த அசோக அஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அசோகவனத்தில் சீதை இருந்தப்போ அவருக்கு உறுதுணையாகவும் ஆதரவாக இருந்தது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருதாணி செடி தான். அதனால் சீதாதேவி அந்த அசோகவனத்திலிருந்து போகும்போது மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறாள். நான் துன்பத்தில் இருந்த சமயத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்த நீ, உன்னை யார் கையில் இட்டுக்கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு கஷ்டமே வராது, மகாலட்சுமியின் தாயாரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற வரத்தை கொடுத்து செல்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி அசோக அஷ்டமியான இன்றைக்கி மருதாணியை பறித்து அதை கையில் இட்டுக்கொள்ள வேண்டும். மருதாணி வீட்டில் மரம் இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து அதை 3 முறை வலம் வர வேண்டும். இதுதான் இதற்கு சிறந்த வழிபாடு. பெண்களை பொறுத்தவரையில் மருதாணி அரைத்து இட்டுக்கொள்வது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் மருதாணி இடச் சொல்லுங்கள். அதில் உள்ள புண்ணியம் உங்களுக்கு ஒரு மைக்ரோ துளி கூட குறையாமல் உங்களை வந்து சேரும். ஆகவே இந்த நாளில் மருதாணி இட்டு மகாலட்சுமியின் அருளை பெற்று எல்லோரும் பாக்கியம் பெறட்டும் என்பதற்காகவே இந்த பதிவிடப்படுகிறது. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.